SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் பார்ட் டைம் ஜாப்பில் பணிபுரிய தங்கள் பெயர் மற்றும் கல்வி தகுதியை 9994104160 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்பி முழு தகவலையும் பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, இந்த பதிவில் நாம் சோமவார விரதம் என்றால் என்ன, அதை எவ்வாறு மேற்கொள்வது மற்றும் அதன் பயன்கள் பற்றியும், ஸ்வஸ்திக் சின்னம் என்றால் என்ன என்பதை பற்றியும் காணவிருக்கிறோம். முதலில் சோமவார விரதம் என்றால் என்ன என்பதை காணலாம். பொதுவாக சோமவார விரதம் என்பது சிவனுக்கு மிகவும் உகந்ததாகும். 16 திங்கட்கிழமைகள் சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது சோமவார விரதம் எனப்படுகிறது. சோமன் என்றால் சமஸ்கிருத மொழியில் சந்திரன் என்று பொருள். சந்திர பகவானின் தன்மை கொண்ட திங்கட்கிழமை வடமொழியில் சோமவாரம் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக திங்கட்கிழமை என்பது சிவபெருமானுக்குரிய தினமாகும். சிவனின் தலையில் இருக்கும் சந்திரன் சோமவார விரதத்தை கடைபிடித்து சிவனுக்கு மிகவும் பிடித்தவனாகி சிவனின் தலையிலேயே இடம்பெற்றான். அந்த அளவிற்கு சோமவார விரதம் மிகவும் புகழ்பெற்றது. இந்த சோமவார விரதத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை காணலாம். இந்த சோமவார விரதம் இருப்பவர்கள் தொடர்ந்து வரும் 16 திங்கட்கிழமைகள் சிவனுக்கு விரதம் இருப்பது சிறப்பு. திங்கட்கிழமை தோறும் அதிகாலையில் துயிலெழுந்து வீட்டின் பூஜை அறையில் சிறிய அளவில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு பூக்கள் சூட்டி உங்கள் நெற்றியில் திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும். சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற உணவுகளை படைத்து சிவனுக்கு நைவேத்தியம் செய்து சிவ மந்திரங்கள், சிவ புராணம் போன்றவற்றை படித்தல் வேண்டும். இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் 3 வேளை எதுவும் உண்ணாமல் இருப்பது சிறப்பு என்றாலும், வேலை, தொழில் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் 3 வேளையும் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிடலாம் அல்லது பால், பழங்கள் உண்ணலாம். பின்பு மாலையில் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட்டு வீடு திரும்பிய பின்பு சிவனுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். சோமவார விரதம் இருப்பவர்கள் கட்டாயம் அன்றைய தினத்தில் கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ஒரு சிலருக்கு தொடர்ச்சியாக 16 திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை உண்டாகிறது. அப்படிப்பட்டவர்கள் விரதம் மேற்கொள்ளாத திங்கட்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமைகளில் சிவனை வழிபட்டு விரதத்தை தொடரலாம். சோமவார விரதம் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை காணலாம். திட சித்தத்தோடு இந்த 16 சோமவார விரதம் மேற்கொள்ளும் திருமணம் வயதுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடக்கும். திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ தொடங்குவார்கள். மேலும் தோஷங்கள், உடல் பாதிப்புகளும் நீங்கும். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறக்கும். ஓம் நமச்சிவாய. இந்த பதிவில் நாம் காணவிருப்பது ஸ்வஸ்திக், அதன் ரகசியத்தை காணவிருக்கிறோம். சின்னங்கள் அல்லது குறியீடுகளின் முக்கியத்துவம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு மிகவும் அவசியமானதாக இருப்பதோடு உலக நாடுகள் அனைத்திலும் அவை பயன்படுத்தப்படுகின்றன. அத்தகைய சின்னங்கள் தனிநபரது வாழ்க்கை முறைகளில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்ற நம்பிக்கை அனைத்து நாடுகளிலும் உண்டு. ஸ்வஸ்திக் சின்னம், யஜூர் வேதத்தில் இதை பற்றிய குறிப்பு உள்ளது. அதாவது சகல வளங்களும் நிறைந்த நல்வாழ்வை தருவதற்காக தேவர்களை குறித்து செய்யப்படும் பிரார்த்தனையாக இந்த குறியீடு உள்ளது. வேத பிரார்த்தனையில் உள்ள ஸ்வஸ்தி என்ற வார்த்தை தடைகள் இல்லாத நல்வாழ்வு என்ற அர்த்தத்தில் குறிப்பிடப்படுகின்றது. அந்த நிலையை ஏற்படுத்தும் சின்னமாக ஸ்வஸ்திகா எனப்படும் ஸ்வஸ்திக் என்று பயன்படுத்தப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் வலது கரத்தில் உள்ள சுதர்சன சக்கரத்தின் வடிவமை ஸ்வஸ்திக் என்றும் ஒரு கருத்து இருக்கின்றது. செங்கோண வடிவத்தில் மேலிருந்து கீழாக மற்றும் இடமிருந்து வலமாக ஒன்றுக்கு ஒன்று குறுக்காக செல்லும் கோடுகள் மூலம் இவ்வடிவம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சின்னத்தில் இருக்கும் 8 கோடுகளும் 8 திசையை குறிப்பதாகவும்
அந்த திசைகளிலிருந்து புறப்படும் சுபகாரிய தடையை உண்டாக்கும் சக்திகளை சொஸ்திக் தடுப்பதாகவும் ஐதீகம் உண்டு. ஆன்மீக பண்பாட்டு ரீதியாக வீட்டின் தலைவாசல், தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்களை வைக்கும் இடங்கள், பணப்பெட்டி, கல்லாப்பெட்டி, கணக்கு புத்தகம் மற்றும் குறிப்பேடுகள், வழிபாட்டுக்குரிய தலங்கள் ஆகிய சகல இடங்களிலும் சொஸ்திக் வடிவச் சின்னம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சொஸ்திக் சின்னத்தை வரையும் முறை, சொஸ்திக் சின்னத்தை வரைவதற்கென்று பிரத்யேகமான ஒரு முறை கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது, முதலில் இடமிருந்து வலமாக உள்ள 3 கோடுகளை வரைந்து கொள்ள வேண்டும். பின்னர் கீழிருந்து மேலாக மற்ற 3 கோடுகளையும் வரைய வேண்டும். இந்த முறைப்படிதான் சகல இடத்திலும் சொஸ்திக் சின்னம் அமைக்கப்பட வேண்டும். அதன் மூலம் அனைத்து விதமான நலன்களும் ஏற்படும் என்பது ஐதீகம். அவ்வாறு வரையப்பட்ட சின்னத்தை வண்ணங்களால் அலங்கரிக்க விரும்புபவர்கள் மஞ்சள் நிறத்தில் பட்டையான கோடுகளை வரைந்த பிறகு அவற்றின் மைய பகுதியில் குங்குமம் மூலம் பொட்டிட்டு அலங்கரித்துக் கொள்ளலாம்.